தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொடியேற்றத்திற்கு பிறகு உறுதிமொழிக்கான அந்த பிரகடனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்களும் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்த உறுதிமொழி விஷயத்தில் நாட்டினுடைய விடுதலை வீரர்களை பற்றி, அவர்களுடைய தியாகத்தை பற்றி பேசுகிறது. மொழிப்போர் தியாகிகளுடைய இலக்கை நிறைவேற்றணும் அப்படின்னு பேசுது. ஒன்று தேசியமாக இருக்கிறது, இன்னொன்று தெய்வீகமாக திராவிடத்தை சார்ந்ததாக இருக்கிறது. அதே நேரத்தில் இங்கே குறிப்பிடுவது மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி, அதே போல சம வாய்ப்பு, சம உரிமை, இதெல்லாம் பேசுகிறது. விஜயனுடைய அரசியல் கொள்கை எதை நோக்கியதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா அப்படி நம்மளுடைய இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஒட்டியும் தமிழ்நாட்டினுடைய அரசியல், சமூக, மொழி போராட்டத்தை ஒட்டியும் அது அமைக்கப்பட்டிருக்கிறது நல்ல கண்கூடா தெரியுது. எந்த அளவுக்கு நாட்டினுடைய விடுதலைக்காக அந்த உயர்நீத்த தியாகிகளை பற்றி நினைவு கூர்றாரோ அதே இடத்துல அவங்களுடைய உறுதிமொழி மொழிப்போர் தியாகிகளினுடைய அந்த தியாகத்தையும் நினைத்து அந்த வழியில அந்த உரிமை போராட்டத்தை, அந்த உரிமையை மீட்க முன்னெடுப்போம் அப்படின்ற ஒரு உள்ளடக்கத்தோடு கூடிய ஒரு உறுதிமொழியா இருக்கு. நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமை, சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்ற அந்த இடத்தையும் அவர் உறுதிப்படுத்துறாரு. அரசமைப்பில் இருக்கக்கூடிய, பிரியாம்பிள் இருக்கக்கூடிய, முகப்புறையில் இருக்கக்கூடிய விடயங்களைத்தான் அவர் சொல்றாரு. அது ரொம்ப நல்லா இருக்கு. அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன்னு சொல்றது என்னன்னா, மொழி உரிமையை விட்டு தர மாட்டோம். அப்படின்னும் போது தமிழ்நாட்டினுடைய உரிமை அப்படின்ற இடமும் அதுல உள்ளீடா இருக்கு. ரொம்ப வரவேற்கத்தக்கது. திராவிட கட்சிகளுடைய அடிப்படையே மொழி கொள்கை, அதே போல ஹிந்தி எதிர்ப்பு இதாக இருந்தது. இப்போ இந்த மொழிப்போர் தியாகிகளை பற்றி குறிப்பிட்டிருப்பது அவர் அப்ப திராவிட அரசியலை முன்னெடுக்க போறாரு அப்படின்ற பொருள் வருமா? அதுல இல்ல திராவிட கட்சிகள் அப்படின்றது நீங்க நம்மளுடைய சும்மா ஊடகத்திலையும் மற்ற இடத்துலயும் நம்ம ஒரு பழக்கத்துக்காக பயன்படுத்துறோம். தமிழ்நாட்டினுடைய நலனை காக்க, தமிழ்நாட்டினுடைய மக்களினுடைய அந்த உரிமையை காக்க மற்றும் ஒரு கட்சி வந்திருக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா இது நம்மளுக்கு சரியா புரியும். ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா மொழிப்போர் தியாகிகள் அப்படின்றவங்க எல்லாம் திராவிட கட்சிகள் மட்டும் தானே வந்திருக்காங்க. ஏன் காங்கிரஸ் வரலையா? எல்லை போராட்ட வீரர்கள் எல்லாம் யாரு? இப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா பலரும் நம்மளுக்கு வருவாங்க. எனவே அந்த இடம் கிடையாது. அவர் ரொம்ப வெளிப்படையா அது ரொம்ப இதுதான் அப்படி பேசி நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்கும் அப்படி ஊர்களுடைய அப்படிலாம் சொல்லி ஏமாத்தாம நேரடியா என்னுடைய மொழி கொள்கை இது, என்னுடைய அரசியல் கொள்கை இது, சமத்துவத்தை நோக்கியதுதான் அது, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கின்ற தமிழருடைய உன்னதமான பண்பாட்டினுடைய வெளிப்பாடுதான் என்னுடைய கட்சியினுடைய கொள்கையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தமிழ் பற்று, தமிழனுடைய இனத்தினுடைய பற்று, அந்த தமிழ் பாரம்பரியம், இன்னும் சொல்ல போனா தமிழ் தேசிய அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்துருவாக்கத்திற்கு அப்படியே ஒரு அடித்தளமிட்ட ஒரு கொள்கையை தான் உறுதிமொழியா அவர் வச்சிருக்கிறாரு. அப்போ பாத்தீங்க அப்படின்னோம்னா அவர் தமிழ்நாட்டினுடைய நலனை விட்டு தர மாட்டார். இல்ல மாநில கட்சியாக அவர் வர்றாரு, மாநில நலனை விட்டு தர மாட்டாரு அப்படின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் பாக்குறப்போ மொழிப்போர் பத்தி பேசுறாரு, சமவாய்ப்பு பத்தி பேசுறாரு, விடுதலை பற்றி பேசுறாரு. அப்போ தமிழ் தேசிய அரசியலை நோக்கி விஜயனுடைய அரசியல் இருக்குமா? அதே மாதிரிதான், அதேதான் தமிழ் தேசிய அரசியலுடைய நோக்கம் என்ன? தமிழருடைய உரிமைகள், தமிழருடையது பண்பாடு, மொழி உரிமை எல்லாவற்றையும் காப்பது தானே தமிழ் தேசியம் அப்படின்றது, அரசியல் அப்படின்றது. அப்ப அதே இடத்துலதான் இவரும் நிக்கிறாரு. ஆனா அப்படி தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கொள்கையை சொல்லாமல், அது அந்த பெயரை சொல்லாமல் அவர் உறுதியா அதனுடைய அடிப்படைகளை எல்லாம் அப்படியே இந்த உறுதிமொழியில கொண்டாந்துருக்காரு. நன்றி திரு ஐயநாதன், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. விஜயனுடைய இந்த உறுதிமொழி, அவருடைய பயணம், கொள்கை எதை நோக்கியதாக இருக்க போகிறதுன்னு நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அதில் உங்களுடைய பார்வைகளையும் விளக்குனீங்க. விடுதலை வீரர்கள் அவர்களுடைய தியாகத்தை போற்றும் வகையில் உறுதிமொழி இருக்கிறது. மொழிப்போர் தியாகிகளை குறிப்பிடுகிறார். அதே போல பொதுவாக அரசியல் கட்சிகள் புதிதாக வரப்போ லஞ்ச லாவணியமற்ற, ஊழலற்ற என்கின்ற வார்த்தை இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி, சம வாய்ப்பு, சாதி, மத, பாலினம், பிறந்த இடம், இதிலெல்லாம் இருக்கக்கூடிய வேற்றுமைகளை களையணும் அப்படின்லாம் பேசுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.